ஆகுது. ஆமாம், மாதத்தில் 9ஆம் தேதியானா இங்கே கன்ஃபார்ம் வந்துடலாம். பார்த்துக்கோங்க. இந்த ஆயா தான் கொடுத்தாங்க. யூடியூப்ல எல்லாருக்கும் பொம்மையாக காட்டுங்க. காட்டுங்க, 2 பேரும் பொம்மையாக காட்டுங்க. ரைட்டு, ஓகே. அண்ணனுக்கு பாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. அம்பல்லி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள ஒரு மினி பல்லாவரம். எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ கிட்ஸ்க்கானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வச்சுருந்தாங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கிட்ஸை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் வாங்கினது எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கும்போது அங்கே ஒரு குழந்தை வந்து நல்லா க்யூட்டாக, நீங்களே பாருங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தது. அவங்க அம்மா வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பல்லாவரம் மாதிரி இருக்கிற சந்தை எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சார் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். ரொம்ப பயமுறுத்திட்டாரு அந்த கடைக்கு போகும்போது. ஸோ கிட்ஸ்க்கு தேவையானது எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையானதும் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் வரைக்கும் போய் நம்மளால் வாங்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தையை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. எங்கேயுமே இல்லை, நம்ம பெரம்பூர். ஸோ எஸ்பிஆர் கோயில் ஸ்ட்ரீட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோட தெரு அகரம் ஜங்ஷனில். ஸோ டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ஓட கனெக்டிங் ரோடு தான் அதுவுமே. ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸலண்ட்டாக. ஸோ சின்ன பசங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸு, வயசு பசங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸு எல்லாமே இருந்துச்சு இதுங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா க்ரௌடுங்க. அது வழியாக வண்டிங்க அந்த ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் போல இருக்குது காமனாக அந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு. நான் ஒரு வருஷமாக இந்த ஏரியாவில் இருந்திருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாதம் கூட போயிட்டு இந்த ஷாப்பு பண்ணதில்லை. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எதர்ச்சியாக நம்ம இந்த பக்கம் வரும்போது தான் இந்த சந்தையை பார்த்தோம். ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கணும், ஒரு கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்பவும் வாங்குகிற ரேட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே பப்ளிக்கோடு சேர்ந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லா மாதத்துலேயும் 9ஆம் தேதி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை வந்து போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த மாதம் 9ஆம் தேதி வந்து இந்த சந்தையை வந்து ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஒரு கடையாக போய் நம்ம விசாரிக்க போகிறோம். ஸோ ரேட்டு கேட்க போகிறோம். ஒரு கடைக்காரங்களையும் வந்து இவரை பேட்டி எடுத்த மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சந்தைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த சந்தையோட பார்ட் 2 வீடியோவை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ 9th டே சண்டே அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.